எப்படி இருக்கு? உள்ள போன வாங்க. என்ன பண்றீங்க? பாருங்க சட்டெல்லாம் நஞ்சிச்சு. வாங்க. மேடம் என்ன பண்றீங்க? தண்ணி இருக்குல்ல அதான் பாத்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் நீங்க இத பார்த்ததே இல்ல. ரொம்ப அழகா இருக்குல்ல? இதெல்லாம் ஒரு ஐசிமா மேடம்? ஏங்க ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? இதெல்லாம் ஒரு விஷயமா மேடம்? இத விட உங்களுக்கு ஃபால்ஸே காட்றேன் மேடம். நிஜமாவா? நிஜமாதான். போங்க. இன்னும் எவ்வளவு தூரங்க போணும்? உங்களுக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் இந்த காடு. போனா போயிட்டே இருக்கலாம். ஆனா உள்ள போனா திரும்ப வர முடியாது மேடம். ஏன்? என்ன மேடம் உள்ள என்ன அப்படியே தார் ரோடு போட்டு நேம் போர்டா போட்டிருக்கோம். எவ்வளவு பெரிய அப்பாட்டகரா இருந்தாலும் உள்ள போனா வழியை மறந்துடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு மட்டும் எப்படி வழி ஞாபகம் இருக்கு? அது ஒரு டெக்னிக் இருக்குது மேடம். டெக்னிக்கா? ஆமா. என்ன டெக்னிக்? இப்போ இந்த மரம் இருக்குது பாருங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இன்னும் 10 அடி தூரத்துல இதே மாதிரி அங்க ஒரு மரம் இருக்கும் பாருங்க. ஆமா. இந்த மரத்தை செடியெல்லாம் நட முடியாது. இத விருட்ச மரம்னு சொல்லுவாங்க. என்னது? விரிஞ்ச மரமா? விரிஞ்ச இல்லைங்க, விருட்ச மரம். விதையில இருந்து விருட்சம் வரும்னு சொல்லுவாங்களே, அதுதான் இது. இதுவா? வா. ஆமா, இந்த மரத்துக்கும் நீங்க வழி கண்டுபிடிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அதான் சொன்னலங்க, இதோட வேர் பரவி விதை கீழே விழுந்து அதுக்கப்புறம் தான் அடுத்த மரமே வளரும். அதுவும் 10 அடி 20 அடி தூரம் விட்டு தான் வளரும். அட ஆமா, அது எப்படி? எவனுக்கு தெரியும்? அது அப்படிதான். ஆனா அங்க பாருங்க, இந்த மரம் எல்லாம் அப்படியே ஒரு நேர்கோட்டில் தான் வளரும். இது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனாலே நம்ம இந்த காட்டை விட்டு வெளியே போயிடலாம். நிறைய படிச்சிருக்கீங்க போல. யாரு? நானு. நீங்க வேற மேடம். எனக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் சொன்னாரு. ஏங்க அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். அங்க ஒரு வழி தெரியுதே. ஐயோ, அந்த மாதிரி நிறைய வழி இருக்கு. நீங்க கேட்ட இடம் இங்கதான் இருக்கு. இங்க எங்க இருக்கு? வாங்க, இங்க இருந்து கரெக்டா 100 அடி எடுத்து வைங்க, அப்புறம் பாருங்க. அப்படியா? ஆமாங்க. ஓகே வாங்க. ஏன் என்ன பண்றீங்க? நீங்க பார்த்ததுலயே அழகான இடம்னு சொல்றீங்கல்ல, அப்போ அது நான் பார்க்கும்போது அழகான இடமா தெரியணும்ல. நான் கண்ணை திறக்கும் போது அப்படியே சொர்க்கத்துல நிக்கிற மாதிரி இருக்கணும். ஐ நீட் இட் as a surprise. அவளை எழுப்பி இது கூட. ஏய் செல்வி, ஏய் இந்தா இத குடி. ஏய் உன்னதான். மா பாசமா குடுமா, எதுக்கு பயம்புறுத்துற? நீ குடி செல்வி. இந்தா குடி. என்னடி இவ குடிக்க மாட்டேங்கிறா? என்ன செல்வி பாக்குற? குடின்றல. ஏய் செல்வி, என்னைக்காவது ஒரு நாள் தான் இவ அன்பா பேசுவா. குடிச்சு தொலையேண்டி. குடி செல்வி. மா வரா பாரு, குடு. இத புடிடி. இந்தா. மாயா, இதுல ஒரு வேடிக்கை பாத்தியா? செத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் பால் ஊத்துவாங்க. நாம இவ சாவறதுக்கு முதல் நாளே பால் ஊத்த ஆரம்பிச்சிட்டோம். எதுவுமே அட்வான்ஸ் செய்யறோம்ல. நீ வீட்டை விட்டு போறதுக்கும் முழுசா இந்த உலகத்தை விட்டு போறதுக்கும் எவ்வளவு நேரம் இருக்கு தெரியுமா? 24 மணி நேரம் கூட இல்ல.
23 மணி நேரம் தான் இருக்கு. இப்ப புரியுதா செல்வி நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு? உன் கடைசி நேரத்துல கடைசி நாள்ல கடைசி சில நிமிஷத்துல உன் கூட மனசு விட்டு பேசணும்னு எனக்கு தோணுச்சு. அதான் செல்வி நான் இங்க வந்திருக்கேன். ஆமாண்டி, அதுக்காக தான் நான் உனக்கு பால்லாம் கொண்டு வந்தேன். நாளையில இருந்து நீ இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நாங்க யார கொடுமைப்படுத்துறது, யார கலாய்க்கிறது, யார பட்னி போடுறது? இனிமே நம்ம வீட்ல பொழுதுபோக்கே இல்லாம போக போகுது. நல்லதோ கெட்டதோ இது வரைக்கும் செல்வியால நமக்கு நல்லா டைம் பாஸ் ஆச்சு. இனிமே அவ இல்லனா ரொம்ப போர் அடிக்கும்ல. சந்தியா உன் போனை கூட மாயா, குடுன்றல. ஒண்ணும் இல்ல, இப்ப ஒரு செல்ஃபி எடுக்க போறேன் அவ்வளவுதான். சரி, இப்ப நீ சிரிக்காம இருக்கிறதால உன் சாவு ஒன்னும் தள்ளி போயிடாது. சரி சிரின்றல. என்னடி பண்ற? நல்லா இருக்குல்லம்மா? செல்வி, நீ இன்னும் ஒரு நாள் தான் உயிர் வாழ போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. உன் ஞாபகம் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் நான் இதை எடுத்து பார்த்துப்பேன். என்ன பண்றது, உன் விதி அவ்வளவுதான், முடிய போகுது. மா நீ சொல்றது கரெக்ட் தாம்மா. இவ இருந்திருந்தாள்னா லைஃப்ல அடுத்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒரு கேள்வி இருந்தது. நானும் ஆக்கியபைடா இருந்தேன். இவ போனதுக்கு அப்புறம் நிச்சயம் அந்த இடம் காலியா தான் இருக்கும். என்ன பண்றது, நீயே உனக்கு குழி பறிச்சுக்கிட்ட. ஆனா இந்த நேரத்துலயும் எனக்கு உன் மேல சின்னதா கருணை காட்டலான்னு தோணுது. கருணைனா உன்னை உயிரோட விட்டுருவேன் மட்டும் நினைச்சிராத. என்ன புரியலையா? நான் சொல்ற கருணைங்கிறது வேற. சாக போற உனக்கு கடைசி ஆசைன்னு ஒண்ணு இருக்கும்ல, அதை நிறைவேற்றலாம் நாங்க முடிவு பண்ணிருக்கோம். என்ன செல்வி அப்படி பாக்குற? மாயா நிஜமா தான் சொல்றா. உன் ஆசை என்னவா இருந்தாலும் சொல்லு. அது சின்ன சின்ன ஆசையா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஆசையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சொல்லு செல்வி. உன் பர்த்டே விஷ் மாதிரி இது உன்னோட டெத் டே விஷ் இல்லையா? நாங்க உனக்கு அதெல்லாம் நிச்சயம் நிறைவேற்றுவோம். இது உன் மேல சத்தியம். என்னக்கா பட்டுன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டீங்க? ஒருவேளை அவ ஆசையை நம்மளால நிறைவேற்றி வைக்க முடியலன்னா? முடியலன்னா என்ன? எப்படியும் அவன் நாளை காலையில செத்து தானே போறான். கேட்டியா செல்வி, அக்கா உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு? என்ன வேணாலும் பயப்படாம கேளு. என்ன செல்வி அப்படி யோசிக்கிற? மாயா சொன்னதுக்கு அப்புறம் வேற என்ன இருக்கு? உன் ஆசையை சொல்லு. செல்வி, என்கிட்ட காஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, இம்போர்ட்டட் மேக்கப்ஸ் இருக்கு. உன்னை அழகா அலங்காரம் பண்ணி ஹீரோயின் மாதிரி மாத்தி காட்டவா? மண்ணுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சும்மா ராணி மாதிரி மின்னிட்டு போ. சமையல அவன் மண்ணுக்குள்ள எல்லாம் போக மாட்டா, தண்ணிக்குள்ளதான் போறா. ஆமால. செல்வி எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? நாங்க என்ன உன்கிட்ட பொய்யா சொல்றோம்? இல்ல உன்னை வெறுப்பேத்துறோமா? இல்லையே, நாங்க எல்லாம் உன்கிட்ட சொல்றது அப்பட்டமான உண்மை. கடைசி ஆசை என்னன்னு தைரியமா சொல்ல, அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது என் கடமை.